தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது தமிழக அரசான தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசானது அழைப்பு விடுத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை பெருநகர தூய்மை பணியாளர்கள் கடந்த 11 தினங்களாக போராட்டம் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்திருக்கிறாங்க. இந்நிலையில இவர்களை என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறோம், இவங்களுக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் இதுவரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ராயபுரம் மற்றும் திருவிக்காநகர் உள்ள மண்டலம் 5 மற்றும் 6 திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த 16/7/2025 முதல் பணி நிறுத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1/8/2025 வேலை நிறுத்தத்தில் சுய உதவிக்குழுவினர் வாயிலாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டம் குறித்த விளக்கம் பின்வருமாறு கொடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியோட 9 ஊராட்சிகள் 8 பேரூராட்சிகள் மற்றும் 25 கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு வார்டுகளின் எண்ணிக்கை 185 உயர்த்தப்பட்டு 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள தேவைப்படும் கூடுதல் தூய்மை பணியாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவி குழுக்கள் மூலமாக தற்காலிக அடிப்படையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த முறையில பணியாளர்கள் வருகையின் அடிப்படையில் தினக்கூலி ஊதியம் கணக்கிடப்பட்டு அவர்கள் பணியில் ஈடுபடுத்திய சுய உதவி குழுக்களின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்படுகிறது. அந்த வங்கி கணக்கிலிருந்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஊதியமானது ஒவ்வொரு வங்கி கணக்கும் சுய உதவி குழுக்களால செலுத்தப்பட்டு வருதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கூறிய வெளிமுகமை பணி, அதாவது அவுட் சோர்சிங் சுய உதவி குழுக்களின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுனும் 2020ஆம் ஆண்டு தொடங்கி 10 மண்டலங்களில் முழுமையாக ஒரு ஒவ்வொரு பகுதியாகவும் பொது மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனும் மேற்கூறிய 11 மண்டலங்களிலும் ஏற்கனவே சுய உதவி குழுக்களின் மூலம் பணியாற்றுகின்ற 4994 தற்காலிக தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனங்கள் ஈர்த்துக் கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவருக்கு ஊதியம் தற்போது இந்த நிறுவனங்களால் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகர மாநகராட்சியில எஞ்சியுள்ள 4 மண்டலங்கள் மண்டலம் 5 மற்றும் 6 மேற்கூறிய அதே முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதனும் இந்த மாற்றத்தின் போதும் கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டு தற்காலிக பணியாளர்களும் புதிய நிறுவனத்தில் இணைந்து பணியாற்ற வழிவகுக்கப்பட்டிருக்காங்க. சென்ற ஆண்டுகளில் 11 மண்டலங்களில் தூய்மை பணியானது மாற்றப்பட்ட போது செயல்படுத்தப்பட்ட அதே நடவடிக்கைகள் தான் தற்போது பின்பற்றப்படுகின்றது. ஆனால் இந்த 2 மண்டலங்களில் சுய உதவி குழுக்களின் அமைப்பின் கீழ் பணியாற்றி வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் இதனை ஏற்காமல் தங்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணிபுரிய மாட்டோம் என்றும் வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை கட்டட வளாகத்தில் கடந்த 1/8/2020 தொடங்கி காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர். இதனால் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கு சென்னை மாநகராட்சியில் பெரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மற்ற அதேமாதிரி இந்து சமயத்துறை அமைச்சர் அவங்க 2 பேர் இணைந்து பெருநகர மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் அதனை தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 12க்கும் மேற்பட்ட சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போது தோல்வியில் இந்த பேச்சுவார்த்தையின் போது பெருநகர மாநகராட்சியில் கடந்த 2020ஆம் ஆண்டு மண்டலம் 1, 2, 3, 7 பகுதிகள் அந்த மாதிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுய உதவி குழுக்களின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களை பணிவிட்டு பணியாற்றுவதற்கு மண்டலம் 5, 6 உள்ளவங்களும் அந்த பணியை உரிய பணியை பாதுகாக்க உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சேர்ந்து தங்களது பணிகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் சார்பில் சென்னை வழக்குகளின் தொழில் சீர்பாயத்தில் முறையீடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் முடிவுக்குட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டது. மண்டலம் 5 மற்றும் 6 செல்லும் ஏறத்தாழ 20 லட்சம் பொதுமக்களுக்கான பொது சுகாதார சேவைகள் தற்போது பாதிக்கப்படுவது மிக முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதும் போராட்டம் தொடர்வதால் இந்த மண்டலங்களில் தூய்மை பணிகள் தொய்வு ஏற்பட்டு குப்பைகள் தேங்கி மக்களுக்கு பெரும் சுகாதார பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறத உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு சென்னை மாநகராட்சி உள்ளதால இதனை எடுத்து அனைத்து முயற்சியும் பெருநகர மாநகராட்சி தொடர்ந்து எடுத்து வருவதும் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது அந்த பணியில ஈடுபட்டு சுய உதவி குழுக்களை சார்ந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வருங்கால வைப்பு நிதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊழியம், மருத்துவ காப்பீடு, போனஸ், பண்டிகை கால சிறப்பு உதவி, திருமண உதவி, கல்வி உதவி, உயர்கல்வி உதவி போன்ற இந்த மாதிரி இன்சூரன்ஸ் திட்டத்தில் விபத்து மற்றும் இயற்கை மரணம் உள்ளிட்டவைக்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்படுதுன்னு
ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது குறிப்பிட்டவங்க இந்த திட்டங்களின் கீழ் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தொழிலாளர் நல ரீதியாக திருமண உதவித்தொகைக்கு 20,000 ரூபாயும், கல்வி உதவித்தொகைக்கு 12,000 ரூபாயும், மரண நிகழ்வு புத்தகத்திற்கான நிதி, அதே மாதிரி கணினி பயிற்சிக்கான நிதி கொடுக்கிறாங்க. இவ்வாறு மேலும் இலவச சீருடை, பணி பாதுகாப்பு உபகரணங்கள், காலணிகள், மழைக்கால உடை மற்றும் சுகாதார பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதனுடன் தமிழ்நாடு அரசின் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மூலமாக பல்வேறு உதவிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேற்கூறிய பணி மற்றும் ஊதிய விவரங்கள் குறித்து தற்காலிக பணியாளர்களின் பிரிவினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவிக் குழுவின் மூலமாக பணிகளை செய்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதை அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு மற்றும் பணபலன்கள் வழங்குவதையும் சென்னை பெருநகர மாநகராட்சி 100% ஊதிய திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலன் கருதியும் தங்களுக்கு பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்டவங்க உயர்நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் சொல்லி தற்போது கோரிக்கை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்.